வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 நாள் பேசிக் ஹிந்தி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 நாளில் என்னென்ன பேசிக் ஹிந்தியில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். Day 1 கிரீட்டிங்ஸ், Day 2 குடும்பம் மற்றும் அன்றாட சொற்கள், Day 3ல எண்கள் மற்றும் நிறங்கள், Day 4 சந்தையில் பேசுவது, Day 5 கேள்விகள் மற்றும் அன்றாட உரையாடல். இத பத்தி தான் 5 நாள் பார்க்க போறோம். இன்னைக்கு Day 1ல இருக்கோம். வணக்கங்கள் மற்றும் படைப்பெயர்கள் பத்தி பார்க்க போறோம். வணக்கங்கள், என்னென்ன வணக்கங்கள் இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதை எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அப்படின்னு நம்ம ஹிந்தியில யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமஸ்தே அப்படி சொல்லலாம். கொஞ்சம் மரியாதையோட வணக்கம் சொல்லணும்னா நமஸ்கார் அப்படி சொல்லலாம். நன்றி சொல்றதுக்கு தன்யவாத், இன்னொன்னு சுக்ரியா அப்படி கூட சொல்லலாம். தயவு செய்து கிருப்பியா. காலை வணக்கம் சுப்ரபாத், மாலை வணக்கம் சுப் சந்தியா, சுப் சந்தியா. இரவு வணக்கம் சுப் ராத்திரி, சுப் ராத்திரி. இப்போ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு நாம் சந்திக்கலாம், மீண்டும் சந்திக்கலாம், பிறகு சந்திக்கலாம், நாளை சந்திப்போம் எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னு பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம், ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே. பிறகு சந்திப்போம், பாத் மே மிலேங்கே, பாத் மே மிலேங்கே. நாளை சந்திப்போம், கல் மிலேங்கே. இந்த கிரீட்டிங்ஸ் இன்னும் நிறைய சென்டென்ஸோட, இப்போ பிறந்த நாள் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த கிரீட்டிங்ஸை இன்னொருக்கா சொல்லாமா? வணக்கம், நமஸ்தே, இதே மரியாதையா சொல்லும் போது நமஸ்கார், நன்றி, தன்யவாத், இன்னொன்னு சுக்ரியா, தயவு செய்து கிருபையா, காலை வணக்கம் சுப்ரபாத், மாலை வணக்கம் சுப் சந்தியா, இரவு வணக்கம் சுப் ராத்திரி. நீங்களும் இந்த சென்டென்ஸை திருப்பி சொல்லி பாருங்க. அடுத்தது ப்ரோனவுன்ஸ், அதாவது படைப்பெயர்கள். இப்ப நம்ம தமிழ்ல நான், நீ, நீங்க, அவர்கள், அவன், நாம், இதையெல்லாம் ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா மே, மே, நான், மே. இதனோட எண்டிங் எப்படி முடியும் அப்படின்னா ஹூங் அப்படின்னு முடியும். நான் அப்படின்னா மே ஹூங். நீ அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம ஏஜ்ல இருக்கவங்கிட்டையும் நமக்கு கீழே இருக்கவங்கிட்டையும் வந்து இந்த நீ யூஸ் பண்ணலாம். இந்த நீ யூஸ் பண்ணும்போது தும் சொல்லுவோம், அதே எண்டிங்ல ஹோ அப்படின்னு முடியும், தும் ஹோ. நீங்க அப்படி சொல்லும்போது ஆப், மரியாதையா சொல்லும்போது ஆப், இதே எண்டிங்ல வந்து ஹே அப்படின்னு முடியும். நாம், நாங்கள், இது சொல்லும்போது ஹம் சொல்லுவோம், இதனோட எண்டிங்கும் ஹேன்னு தான் முடியும். அவன், அவள், அது சொல்லும்போது வே, ஹே முடியும். இவன், இவள், இது சொல்லும்போது ஏ, எண்டிங்ல ஹேன்னு முடியும். இப்ப இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நான் வினோதினி, மே வினோதினி ஹூங், நான் வினோதினி, மே வினோதினி ஹூங். நான் சேலத்தில் வசிக்கிறேன், மே சேலம் மே ரஹதி ஹூங். இதே வந்து ஒரு மேல் வந்து நான் சேலத்தில் வசிக்கிறேன்னு சொல்றதுக்கு மே சேலம் மே ரஹதா ஹூங் அப்படி சொல்லணும். நான் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், மே தஃப்தர் மே காம் கர்த்தி ஹூங். இதே ஒரு மேல் சொல்லும்போது மே தஃப்தர் மே காம் கர்த்தா ஹூங். நான் பள்ளியில் ஆசிரியர், மே ஸ்கூல் மே அத்தியபக் ஹூங். நான் நலம், மே டீக் ஹூங். நீ எப்படி இருக்கிறாய், தும் கேசே ஹோ. நீ எப்படி இருக்கிறாய், தும் கேசே ஹோ. நீ அழகாக இருக்கிறாய், தும் பஹுத் குப்சுரத் ஹோ, தும் பஹுத் குப்சுரத் ஹோ. நீ என்ன செய்கிறாய் அப்படி கேட்கறதுக்கு ஒரு மேல்கிட்ட கேட்கும்போது தும் கியா கர்த்தே ஹோ அப்படி யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு ஃபீமேல் கிட்ட கேட்கும்போது தும் கியா கர்த்தி ஹோ அப்படி யூஸ் பண்ணுவோம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கறதுக்கு ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே. இதே நீங்க யார் அப்படி கேட்கறதுக்கு ஆப் கோன் ஹே, ஆப் கோன் ஹே. இப்ப நாங்கள் அனைவரும் நலம், ஹம் சப் டீக் ஹே, ஹம் சப் டீக் ஹே. இந்த கடிகாரம் அழகாக இருக்கிறது, ஏ கடி சுந்தர் ஹே, ஏ கடி சுந்தர் ஹே. இவன் பணக்காரன், ஏ அமீர் ஹே, ஏ அமீர் ஹே.
அவன் யார்? ஓ கோன் ஹே? ஓ கோன் ஹே? அது மரம். ஓ பேட் ஹே? ஓ பேட் ஹே. இப்போ இந்த ப்ரோனவுன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். இந்த பேசிக் ஹிந்தி கற்றுக்கிட்டது வச்சு உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வினோதினி அப்படிங்கிறத மே வினோதினி ஹூங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களோட பெயர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டையும் ஹிந்தியில் டைப் பண்ணி அனுப்புங்க. பேசிக் ஹிந்தி Day 1 முடிஞ்சது. அடுத்து Day 2 வீடியோவில் பார்க்கலாம்.